கிராமத்தின் பெரிய மாமரத்தில் ஒரு பச்சை கிளி தினமும் இனிமையாக பாடி அனைவரையும் கவர்ந்து வந்தது. சுதேவ் என்ற சிறுவன் அந்த கிளியை மிகவும் நேசித்தான். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் போது அந்த கிளி தரையில் விழுந்து காயமடைந்து நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்டான். மற்ற குழந்தைகள் பயந்து ஓடினார்கள். ஆனால் சுதேவ் தயக்கமின்றி கிளியை மெதுவாக தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். பாட்டி மருந்து தடவி சிறிது உணவும் தண்ணீரும் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் சுதேவ் கிளியை பராமரித்து அதனுடன் பேசிக்கொண்டே அன்புடன் கவனித்தான். சில நாட்களில் கிளி சுறுசுறுப்பாக மாறியது. அதன் கண்களில் மீண்டும் மகிழ்ச்சி தெரிந்தது. ஒரு காலை சுதேவ் கூண்டை திறந்து பறந்து வா என்று சொன்னான். கிளி நன்றி கூறுவது போல சிறகை அசைத்து வானத்தை நோக்கி பறந்தது. சுதேவ் மகிழ்ச்சியுடன் பார்த்தார். அடுத்த நாள் கிளி திரும்பி வந்து ஜன்னலில் அமர்ந்து இனிமையாக பாடியது. அது உன் அன்பை மறக்கவில்லை என்று கூறுவது போல இருந்தது. நன்னெறி. அன்புடன் செய்த உதவி எப்போதும் திரும்பி வந்து நம்மை மகிழ்விக்கும்.